டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இயற்கையான முறையில் தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நமக்கு வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக செக்கில் ஆட்டின எண்ணெய்க்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. அந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் எப்படி பக்குவமாக ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இந்த எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ் எப்படிங்கிறதே பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம தேங்காய்கள் நிறையா உரித்து ரெடியாக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் வந்து சிறுசு பெருசு எல்லாம் கலந்து ஒரு 120 தேங்காய் இருக்குது. 120 தேங்காய் முழு தேங்காயாக இருக்குது. இப்போ இதை நம்ம உடைக்க போகிறோம். தேங்காய் வந்து எப்பயுமே வாங்கும்போது கொஞ்சம் நல்லா முத்தலான காயினா தான் நமக்கு அந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப இலசெல்லாம் எடுத்தோம்னா எண்ணெய் வராது. அதனால் முத்தின காயாக வாங்கிக்கிறணும். நல்லா இந்த மாதிரி கருப்பு காயாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம உடைச்சி ரெண்டாக உடைச்சி காய வைக்க போகிறோம். பருப்பு நல்லா இந்த மாதிரி திண்ணமாக இருக்கணும். நல்லா திண்ணமாக நல்லா கனமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் சத்து நல்லா நிறையா இருக்கும். நமக்கு எண்ணெயோட அளவும் கூடுதலாக வரும். இந்த மாதிரி ரெண்டாக சைஸாக உடைச்சி நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் உடைக்கும் போது நல்லா ரவுண்டாக உடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3ல் அந்த ஒரு கன்று வந்து நைஸான கண்ணாக இருக்கும். அதை பொத்திக்கிட்டு கரெக்டாக அந்த பொருத்து பார்த்திங்கன்னா அந்த பொருத்தில் வந்து நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே ஓங்கி அடித்தோம்னா நல்லா ஒன்று ஓலை ரவுண்டாக உடஞ்சி வரும். இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஒன்று ஓலை உடஞ்சி வரும். இப்போ தேங்காய் தண்ணியெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. தேங்காய் தண்ணியை வந்து தனியாக பாத்திரத்தில் நம்ம உடைச்சி எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஆப்பம் பண்ணிக்கலாம், தோசை மாவு ஆட்டிக்கலாம், இட்லி மாவு ஆட்டிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறணும். சின்ன தேங்காய் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு. எப்படின்னா தண்ணியே இல்லாமல் காஞ்சி முடிஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து அப்படியே பருப்பு, காஞ்ச பருப்பு தான். இது மாதிரி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எதுவும் இருக்காது. எண்ணெய் சத்து இதில் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போய் தான் இருக்குது. இந்த மாதிரி தேங்காய் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். தேங்காய் எல்லாத்தையுமே உடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அது பூராமே நல்லா தேங்காய் தண்ணி உள்ளதை நல்லா வட்டமாக உடைச்சி இந்த மாதிரி நம்ம வரிசைக்கு அடுக்கி இந்த மாதிரி தாளை விரித்து வரிசைக்கு அடுக்கி வச்சுட்டோம்னா வெயிலில் நல்லா காஞ்சிரும். இது பூரா நல்லா ரவுண்டாக எலும்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பியை வச்சு எடுத்துக்கலாம். இது பூராமே குடுக்கைகள், அதாவது ஏற்கனவே தேங்காய்க்குள்ளேயே நல்லா காஞ்சி போச்சு. இதையும் நம்ம ரெண்டாக வெட்டி இதோட சேர்த்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி காய வச்சு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு. நல்லா வெயில் அடிக்கிறனால 2 நாளில் இந்த மாதிரி நல்லா சிரட்டையிலேருந்து நல்லா விரிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு, வெடிப்பு விட்டு வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி கம்பியை வச்சுட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா தேங்காயும் நம்ம பருப்புகளை மட்டும் சிரட்டையிலேருந்து தனியாக நீக்கிடலாம். இந்த மாதிரி காய வச்சு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே போல் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பருப்புகளை தனித்தனியாக எடுத்துடலாம். நொறுங்கினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சி நொறுங்கி வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அது ஈஸி தான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம மறுபடியும் ஒருக்க காய வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் எல்லாமே வந்து உடச்சி காய போட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆச்சு. 25 நாளில் தேங்காய் பருப்பு பூரா நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இது மாதிரி நம்ம பெருசாகவும் போடலாம், இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் காய். இந்த மாதிரி பெருசாக போட்டோம்னா கூட ஒரு 5 நாள், அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் இருந்துச்சுன்னா சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் மொத்தமாக ஒரு 10 கிலோ சேர்ந்தால் தான் நம்ம ஆட்ட முடியும். ஒரு 5 கிலோ 10 கிலோ சேர்ந்தால் தான் ஆட்ட முடியும். அது குறைச்சி நாங்கள் ஆட்டி தர மாட்டாங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, சலசலன்னு காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லா தேங்காய் பருப்பையும் சாக்கில் அள்ளி கட்டி கொண்டு போய் நம்ம எண்ணெய் மில்லில் கொண்டு போய் இதை எந்த அளவுக்கு அவங்க பக்குவமாக ஆட்டி தர்றாங்க அப்படின்ற வீடியோவை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த தேங்காயோட வெயிட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் 13.5 கிலோ அளவுக்கு இருந்தது. வெயிட் போட்டாச்சு. வெயிட் போட்டுட்டு இப்போ நம்ம கொடுத்த எல்லா தேங்காயுமே அப்படியே தூக்கி அரவையில் உள்ளே சேர்த்துட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இதிலேருந்து நமக்கு எவ்வளவு தேங்காய் எண்ணெய் கிடச்சது அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் அந்நேரம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போது செக்கில் இந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டும்போது வெறும் தேங்காயை மட்டும் வச்சு தேங்காய் எண்ணெய் எடுக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்ப்பாங்க, நாட்டு வெல்லம் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு நாட்டு வெல்லத்தை நொறுக்கி உள்ளே சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லத்துக்கு பதிலாக பிசின், அதாவது முருங்கை மரத்தோட அந்த பிசின் இருக்கும், அது சேர்ப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆட்டுனீங்க அப்படின்னா வெல்லமே வாங்கி சேர்த்துருங்க, அதுவே நல்லா தான் இருக்கும்.
இப்போ நம்ம சேர்த்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் நல்லா நொறுங்கி தூள் தூளாயிரும். அதுக்கப்புறம் தான் மெதுவாக அது வந்து அந்த கம்ப்ரஸர்லேயே வந்து அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் ஆட்டுற இந்த ப்ராசஸ் பண்ணுற அந்த செக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மரச்செக்கெல்லாம் இப்போ ரேராக தான் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மரச்செக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் தேங்காய் நம்ம உள்ளே சேர்த்து கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா அப்படியே பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அது வழிஞ்சு வந்து இந்த வாளியில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸில் நமக்கு தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்து வெயிலில் காய வைக்கிறது ஒரு வேலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போயிட்டு அரவையில் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நமக்கு எண்ணெய் ரெடியாகி கைக்கு வந்துடும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் எல்லாமே நம்ம கைப்பட நேரடியாக அரைச்சி வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நமக்கு வர வர சின்ன கேனில் ஒவ்வொரு லிட்டர் கேனில் ஒரு 2-3 கேன் தனியாக அடைச்சி எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி கேனில் அடைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நமக்கு எண்ணெய் எல்லாமே தயாராகிருச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் புண்ணாக்கு இந்த அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட இந்த வாளியில் ஒரு 3/4 அளவுக்கு வெளியில் எடுத்து போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இந்த புண்ணாக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். இது எதுக்காக அப்படின்னா செடிகளுக்கு உரத்துக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையுமே 2 ஃபில்ட்ரு போட்டு அப்படியே ஒரு டின்னில் மொத்தமாக வடிகட்டிடலாம். டின்னில் சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி காஞ்ச தேங்காய் நமக்கு 13.5 கிலோ இருந்தது. இதிலேருந்து நமக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8.5 லிட்டர் அளவுக்கு கிடச்சது. இதில் வந்து தனியாக ஒவ்வொரு லிட்டர் தனித்தனியாக ஒரு 3 கேன் எடுத்துகிட்டு மீதமுள்ள எல்லாத்தையும் இந்த டின்னில் வச்சு அப்படியே சீல் பண்ணியாச்சு. நமக்கு இது எப்போ தேவைப்படுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தேங்காய் எண்ணெய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு வேலை தான் இது. இதே மாதிரி செக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெயோடும் நம்ம அரைச்சி எடுக்கலாம். அந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம போடலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெய்கள் எல்லாமே செக்கில் அரைச்சிருந்தீங்க அப்படிங்கிறனாலும் உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.